அரைக்காசி சீரியலோட ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம். விஜயா சிந்தாமணி கிட்ட சொல்லியிருக்காங்க, ரோகிணிக்கு 275 வீட்டுக்கு ஹோம் அப்ளையன்சஸ் கொடுக்கற ஆர்டர் கிடைச்சிருக்கு. ரோகிணிய வச்சு இந்த மீனாவும் அத்தனை வீட்டுக்கும் பூ ஆர்டர் புடிச்சிருக்கா போல இருக்கு. என்ன மாஸ்டர் சொல்றீங்க? உங்க மருமக ரோஹிணி மீனாவுக்கும் ஆர்டர் வாங்கி கொடுத்திருக்கா அப்படின்னு யோசிக்கிற சிந்தாமணி, மாஸ்டர், மீனா ஏற்கனவே உங்களை மதிக்கவே மாட்டா, அவளுக்கு இவ்வளவு பெரிய ஆர்டர் கிடைச்சிருக்கு. நீங்க ரோஹிணியோட மாமியார் தானே, நீங்க சொல்லி அந்த ஆர்டரை எனக்கு வாங்கி கொடுத்தா என்ன மாஸ்டர்? நான் எப்பவுமே உங்களுக்கு ஃப்ரெண்டு மாதிரியும் ஒரு நல்ல ஸ்டூடெண்ட் மாதிரியும் இருக்கிறேன். எனக்கு உங்களோட அருமை என்னன்னு தெரியும். நீங்க பெரிய கலை மாமணி, எல்லா கலையும் தெரிஞ்சவங்க மாஸ்டர். நீங்க உங்களை மதிக்காத அந்த மீனா 4 காசு சம்பாரிச்சிட்டா இன்னமும் உங்களை அவமானப்படுத்துவா. இப்பவே எடுத்தறிஞ்சு பேசுறா அப்படின்னு சிந்தாமணி விஜயாவுக்கு ஏத்தி கொடுத்து பேசுறாங்க. உடனே விஜயா, என்ன பண்றது, அவளுக்கு தான் அந்த பூ ஆர்டர் கொடுத்துட்டாங்களே. ஏன் மாஸ்டர், ரோஹிணி உங்க மருமக தானே, நீங்க சொல்லி எனக்கு அந்த ஆர்டர் வாங்கி கொடுங்களேன். ரோஹிணி சொல்லிச்சுன்னு சொல்லி நீங்க வந்து சொன்னா அவங்க கேட்டுக்க மாட்டாங்களா என்ன? ரோஹிணி உங்க மருமகன் சொல்லி அந்த இடத்துல அவங்க மதிக்காம மீனாக்கு தான் இந்த ஆர்டர் கொடுப்பேன்னு சொன்னா உங்களுக்கு என்ன மரியாதை இருக்குது? ஏன் மாஸ்டர் அப்படின்னு கேட்டவன, அது இல்ல சிந்தாமணி, அது வந்து சரி செய்யலாம், ஆனா அந்த கோகிலாக்கும் எனக்கும் கொஞ்சம் ஒத்து போகாதே. நீங்க கோகிலா கிட்ட ஏன் பேசுறீங்க? கோகிலாவோட ஃப்ரெண்டு தானே உங்க மருமக ரோஹிணிக்கு இந்த ஆர்டர் கொடுத்தது. அவங்க கிட்டயே போய் இந்த பூ ஆர்டரை நம்மளுக்கு கேட்போம். மாஸ்டர், நான் ஒண்ணு சும்மா தர சொல்லல. இத்தனை வீட்டுக்கும் பூ ஆர்டர் எடுத்தா எம்புட்டு லாபம் கிடைக்கும்னு உங்க பையன் முத்து சொன்னதாக சொன்னீங்கல்ல, அந்த லாபத்துல பாதி உங்களுக்கு தரேன் மாஸ்டர். அப்பனா நீங்களும் உங்க மருமக ரோஹிணிக்கு ஏத்த மாதிரி பெரிய பணக்காரியா இருப்பீங்க. மாசம் மாசம் உங்க அக்கௌண்ட்டுக்கு அந்த பணம் வந்துரும் அப்படின்னு சிந்தாமணி சொல்றாங்க. விஜயாவுக்கு இத கேட்ட உடனே காதெல்லாம் குளுகுளுன்னு இருக்கு. சிந்தாமணி, நீங்க சொல்றத கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கே. ஓட வேணாம், அலைய வேணாம், கஷ்டப்பட்டு வேலை செய்ய வேணாம், ஆனா மாசம் மாசம் காசு வருது. யாராவது இத வேணான்னு சொல்லுவாங்களா? நீங்க விடுங்க சிந்தாமணி, நான் வரேன். ரோஹிணி என்னோட மருமக தான். நான் சொல்றேன், மீனாக்கு கொடுத்த பூவாடுற இந்த அம்மாக்கு கொடுங்கன்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட சொல்றேன். ரோஹிணி கேட்டா நான் சொல்லிக்கிறேன். ரோஹிணி சொல்லி பிச்சை போடுற மாதிரி அந்த மீனாக்கு ஒரு ஆர்டரை வாங்கி கொடுத்துட்டா, பாவம் நம்ம வீட்டுல இருக்கவ தானே, பொழைச்சு போட்டோம் அப்படின்னு ரோஹிணி பெருந்தன்மையா நினைச்சிருக்கோம். எவ்வளவு பெரிய ஆர்டரு, 40 லட்சம் ரூபாய் லாபம் கிடைக்குதான் என் மைனுக்கு. அப்படின்னா இந்த பூ ஆர்டர்லயும் ஓரளவுக்கு லாபம் தானே கிடைக்கும். மீனா என்னத்த கொடுத்துற போறா? அவளுக்கு அந்த நன்றி கூட இருக்காது. இப்ப கூட காப்பி போட்டுட்டு வான்னா அத்தனை பேச்சு பேசுறா. சிந்தாமணி, நீங்க சொல்றது கரெக்ட் தான், வாங்க போலாம் அப்படின்னு விஜயாவும் சிந்தாமணியும் கோகிலாவோட ஃப்ரெண்ட பாக்குறதுக்காக போறாங்க. நேரா அங்க போன உடனே, ரோஹிணியோட மாமியார் நானு, உங்ககிட்ட பேசலான்னு வந்தேன். கோகிலாவும் எனக்கு ஃப்ரெண்டு தான். ரோஹிணிக்கு தானே இந்த 275 வீட்டுக்கும் ஹோம் அப்ளையன்சஸ் குடுக்கற ஆர்டர் கொடுத்திருக்கீங்க. அந்த ஷோரூம வச்சிருக்கிறது என் பையன் மனோஜ் தான். ரோஹிணி சொல்லி தானே மீனாவுக்கு பூ ஆர்டர் கொடுத்தீங்க. நான் ஒரு திருத்தம் பண்ணலான்னு வந்திருக்கிறேன் அப்படின்னு விஜயா சொல்றாங்க. கோகிலாவோட ஃப்ரெண்டு ஒண்ணுமே புரியாம முழிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இல்லங்க, இந்த மீனாவுக்கு பூ ஆர்டர் கொடுத்திருக்கீங்கல்ல, அத மீனாக்கு கொடுக்க வேணாம். இந்த சிந்தாமணி இவங்க மீனாவுக்கு முன்னாடி இருந்தே பூ கட்டுற வியாபாரத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு அந்த ஆர்டரை கொடுங்க. என்ன சொல்றீங்க? நீங்க சொல்லி ஒரு ஆர்டரை ஒருத்தர் இருந்து இன்னொருத்தருக்கு மாத்தணுமா நானு? அட நீங்க என்னங்க, ரோஹிணிக்கு தான் இந்த ஆர்டர் கிடைச்சிருக்கு. ரோஹிணி தான் மீனாவுக்கே ரெக்கமெண்ட் பண்ணி இந்த பூ ஆர்டரை வாங்கி கொடுத்திருக்கா. ஆனா மீனாக்கு கொஞ்சம் கூட நன்றியே கிடையாதுங்க. ரோஹிணிக்கு ஒரு காஃபி கூட போட்டு கொடுக்க மாட்டேங்கிறா. அப்படிப்பட்ட மீனாவுக்காங்க இந்த ஆர்டரை கொடுக்கணும். நீங்க சிந்தாமணிக்கே கொடுங்க அப்படின்னு சொல்லி விஜயா சொல்றாங்க. வேணும்னா சொல்லுங்க, சிந்தாமணி உங்களுக்கு இதுக்கு ஏத்த கமிஷன் கூட கொடுப்பாங்க அப்படின்னு விஜயா பேசும்போது, ஷட்டப்மா, வெளியில போ, யார் நீ? அதுவும் போக ரோஹிணிக்கு ஒண்ணு நான் ஆர்டர் எல்லாம் கொடுக்கவே இல்ல. மீனாவுக்கு பூ கட்டுற ஆர்டரை கொடுத்தேன். மீனா தான் சொன்னா, என் ஹஸ்பண்டோட அண்ணன் ஷோரூம் வச்சிருக்காரு, அவருக்கு இந்த ஆர்டரை கொடுங்கன்னு சொல்லி. அப்பவே மீனா என்கிட்ட சொல்லிட்டா, மனோஜ்ங்கிறவரு நான் சொன்னா வாங்கிக்க மாட்டாரு, கௌரவம் பாப்பாரு, அவரோட வைஃப் ரோஹிணிங்கிறவங்கள அனுப்பி விடுறேன், அவங்களுக்கு இந்த ஆர்டர் கொடுங்கன்னு சொல்லி. மீனா சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் ரோஹிணிக்கு நான் இந்த ஆர்டரை கொடுத்திருக்கேன். அதுவும் போக மீனா ரொம்ப நேர்மையான பொண்ணு, சொன்ன சொல்ல தவறாதது. அந்த பொண்ணுக்காகத்தான் இந்த ஆர்டரை ரோஹிணி கிட்ட கொடுத்திருக்கோம். இதே வேற ஆள்கிட்ட கொடுத்திருந்தா மீனாவுக்கு கமிஷன் கிடைச்சிருக்கும். மீனாவுக்கு நீங்க எல்லாம் போய் தேங்க்ஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே நேரத்துல கோகிலா உள்ள வராங்க. என்ன, யார் இவங்க? ஓ விஜயா, வா 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 அப்படின்னு சொல்லிட்டு, கோகிலா, உனக்கு இவங்களை யாருன்னு தெரியாதுல? என்கிட்ட ஒருத்தவங்க ஏமாத்தி
டாக்டர் பட்டம் வாங்குறதுக்காக டிராமா பண்ணாங்கன்னு சொன்னேன்ல, அந்த ஆளு இவங்க தான். இந்த விஜயா தான் ஏமாத்துறதுல நம்பர் 1 ஆளு. இப்ப என்னத்தை ஏமாத்தலான்னு வந்திருக்க விஜயா அப்படின்னு கேக்கும்போது கோகிலாவோட ஃப்ரெண்டு சொல்றாங்க, மீனாவுக்கு கொடுத்த ஆர்டரை மீனா கிட்ட இருந்து பறிச்சு இந்த சிந்தாமணிங்கிறவங்களுக்கு கொடுக்கணுமா, அதுவும் போக ரோஹிணி பிச்சை போட்டாலாம்ல மீனாவுக்கு அப்படின்னு சொல்லி இந்த அம்மா சொல்றாங்க. உடனே கோகிலாக்கு கோவம் வருது. அடிச்சு இவங்களை எல்லாம் வெளியில துரத்த வேண்டியதானே. மீனா மாதிரி ஒரு நல்ல பொண்ணை பார்த்து எப்படி அவளை கேவலமா பேசுவீங்க? மீனா தான் பெருந்தன்மையோட ரோஹிணிக்கு இந்த ஆர்டரை விட்டு கொடுத்திருக்கா, பிச்சை போட்டிருக்கா. அவ கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டு நன்றி சொல்லுங்க. அவள் கால் தூசிக்கு பெறுவீங்களா நீங்கெல்லாம்? இந்த ரோஹிணி ஊரெல்லாம் அப்படிதான் சொல்லிக்கிட்டுறாளா அப்படின்னு கோகிலா கோவப்பட்டு வெளியில போங்க அப்படின்னு கத்துறாங்க. விஜயா, என்ன நீங்க அப்படி சொல்றீங்க? ரோஹிணி தான் சொல்லுச்சு, நான் தான் இந்த ஆர்டரை பிடிச்சேன். இந்த அம்மா என்னோட கிளைண்ட், இவங்களுக்கு நான் மேக்கப் போட வருவேன்லாம், இப்படி நீங்க மாத்தி பேசாதீங்க அப்படின்னு விஜயா சொல்லும் போது கோகிலாவோட ஃப்ரெண்டு சொல்றாங்க, ரோஹிணியே எனக்கு முன்னாடி தெரியும் தான், ஆனா இந்த ஆர்டர் நான் ரோஹிணிக்காக கொடுக்கவே இல்ல. மீனாவோட நேர்மையான குணத்துக்காக கோகிலா சொன்னாங்களேன்னு நான் கொடுத்தேன். மீனா கேட்டுக்கிட்டதுக்காக ரோஹிணிக்கு இந்த ஆர்டர் கொடுத்திருக்கேன். இப்ப மீனா வேண்டாம் கொடுக்காதீங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும், ரோஹிணிக்கு இந்த ஆர்டரை நான் கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு கோகிலாவோட ஃப்ரெண்டு சொல்லிடுறாங்க. செக்யூரிட்டி, செக்யூரிட்டி, இங்க வா, முதல்ல இந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் புடிச்சு வெளில தள்ளு அப்படின்னு கோகிலாவும் அவங்க ஃப்ரெண்டும் கத்துறாங்க. விஜயாவையும் சிந்தாமணியையும் செக்யூரிட்டி கழுத்தை புடிச்சு வெளியில தள்ளுறாங்க. விஜயாவுக்கு ஒரே அவமானமா போயிடுது. நேரா விஜயா வீட்டுக்கு போய் ரோஹிணி கிட்ட கேக்குறாங்க, ஏய் ரோஹிணி, இந்த ஆர்டர் உனக்கு எப்படி கிடைச்சிச்சு, யார் மூலம் கிடைச்சிச்சு அப்படின்னு கேக்கும்போது ரோஹிணி அப்படியே மீனாவை ஒரு கண்ணுல பாத்துட்டு, இல்ல ஆண்டி, எனக்காக தான் கிடைச்சிச்சு. அவங்க என்கிட்ட மேக்கப் பண்ணிக்கிற வருவாங்க, என்கிட்ட குடுக்கணும்ன்றதுக்காகவே என்னை கூப்பிட்டு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லும்போது ரோஹிணிக்கு ஓங்கி ஒரு அறை. இன்னும் எவ்வளவு போய் தான் சொல்லுவ? இந்த ஆர்டர் மீனா தான் உனக்கு கொடுத்தாலாமே, மீனாவை நம்பிதான் இந்த ஆர்டரை கொடுத்திருக்காங்களாம், உனக்காக ஒண்ணு இந்த ஆர்டர் கிடைக்கலையாம்ல அப்படின்னு விஜயா பேசுறாங்க. என்ன ஆண்டி சொல்றீங்க? யார் உங்களுக்கு இத சொன்னா? எல்லாம் அந்த கோகிலாவும் கோகிலாவோட ஃப்ரெண்டும் தான் சொன்னாங்க. நான் சிந்தாமணிக்காக இந்த பூ ஆர்டரை வாங்கி கொடுக்கலான்னு சொல்லி போயிருந்தேன். நீ தானே சொன்ன நான் தான் இந்த ஆர்டரை புடிச்சேன்னு. அப்போ நீ தானே மீனாவுக்கு இந்த ஆர்டரை புடிச்சு கொடுத்துருக்கணும்னு சொல்லி நான் தான் சிந்தாமணிட்ட சொன்னேன். சிந்தாமணி இந்த ஆர்டரை எனக்கு கொடுங்க, நான் கமிஷன் தரேன்னு சொன்னாங்க. அங்க போய் விசாரிச்சு பார்க்க போதுல தெரியுது உனக்கே மீனா தான் பிச்சை போட்டிருக்கான்னு அப்படின்னு விஜயா சொல்றாங்க. முத்துசுரர், அதுதான் மீனாவோட தன்மை. இது வரைக்கும் மீனா வாயை திறந்து நான் தான் இந்த ஆர்டரை புடிச்சு கொடுத்தேன்னு சொன்னாங்களா? இந்த பார்லரமா என்ன ஆட்டம் ஆடிச்சு அப்படின்னு முத்து சொல்றாரு. விஜயா ரோஹிணி அடிச்சு திட்டிக்கிட்டு இருக்க நேரத்துல மனோஜ் உள்ள வராரு. என்ன நடக்குதுங்க, என்னம்மா அப்படின்னு மனோஜ் கேக்கும்போது, டே மனோஜ், இவ ஒரே பொய்க்காரிடா, எல்லாம் பொய் சொல்லி ஏமாத்திருக்கா. இந்த ஆர்டரை இவ தான் புடிச்சேன்னு சொல்லி நம்மள்ட்ட எல்லாம் சொன்னால, அது எல்லாமே பொய் தான்டா. இந்த ஆர்டரை புடிச்சு கொடுத்ததே இந்த பூ கட்டுற மீனா இருக்கல்ல, அவ தான். இல்ல இனிமே அப்படி சொல்லக்கூடாது, அவ கோட்டீஸ்வரி மீனா, நம்மள பொய் சொல்லி ஏமாத்தினது இந்த ரோஹிணி தான் அப்படின்னு விஜயா சொன்ன உடனே மனோஜ், ஏன் ரோஹிணி இப்படி பொய் சொன்ன? நான் உன்னை நம்பினேன்ல, ஏன் ரோஹிணி பொய் சொன்ன? எப்ப பார்த்தாலும் நீ பொய் சொல்லி என்னை ஏமாத்திக்கிட்டே இருக்கிற, இனிமே நான் எதுக்காகவும் உன்னை நம்ப போறது கிடையாது அப்படின்னு மனோஜ் ரோஹிணியை பிடிச்சி திட்டிட்டு இருக்காரு. இப்படித்தான் போலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கலாம், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.